Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th standard chemistry important questions தான் பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்காக. ஸோ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன் யூனிட் 1, 2, 3 அண்ட் 6, 7 அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து 1, 2, 6, 7 அண்ட் 11 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இதை வந்து கவனமா படிங்க. சாப்டர் வைஸ் சொல்ல போறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரீட் த கொஷின்ஸ், டைரக்டா கொஷினாவே பார்த்துக்கலாம். இதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் வந்து நான் கொஷின் நம்பர் படி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கொஷின் நம்பர் ரெண்டு இருக்கும் சேம் அப்படிங்கிறனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் நம்பரை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மெட்டாலஜி. மெட்டாலஜியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ்? கனிமம் மற்றும் தாது இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இதுக்கான பிடிஎஃப் கண்டிப்பா கேட்பீங்க. பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாத்துங்க, வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஒரேஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். சிக்ஸ்த் கொஸ்டின், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அண்ட் தென் எயித்து கொஸ்டின், யூசஸ் ஆஃப் சிங்க். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு, டிஸ்டிங்யூஸு, அடுத்து யூசஸ்ஸு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நைன்த்து கொஸ்டின் அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க, எலக்ட்ரோ மெட்டாலர்ஜி ஆஃப் அலுமினியம். 10th கொஸ்டின் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 12th கொஸ்டின் சிலிக்கா இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்த்துங்க. ஸோ 12th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 13th கொஸ்டின் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். 15th கொஸ்டின் 2 மார்க், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஓகே, and then p block elements, second chapter. அதில் உள்ள important questions, anomalous property of the first p block element, first question. Uses of borax, third question. catenation என்ன, இது வந்து 5 மார்க்ல டைரக்டாவே கேட்கக்கூடிய கொஸ்டின். fourth question, catenation property of carbon. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோட் அண்ட் ஃப்ரிசர் த்ரோப்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்துங்க. 5th கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். 8th கொஸ்டின். 13th கொஸ்டின் 2 மார்க்கு, சம்டைம்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஹவு யூ ஐடென்டிஃபை போரேட் ரெடிக்கல். 14th கொஸ்டின், ரைட் ஏ நோட் ஆன் ஜியோலைட்ஸ், அது பார்த்துக்கோங்க. 15th கொஸ்டின், ஹவு யூ கன்வெர்ட் போரேட் ஆசிட் இன்டு போரான் நைட்ரைடு, அது பார்த்துக்கோங்க. சாப்டர் 3, வாட் இஸ் இன்னர் பேர் எஃபெக்ட், மந்த இணைவினைவுகள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது இது செகண்ட் பார்க்கணும்னா பாருங்க, இல்லை தேவையில்லை. எக்ஸ்பிளைன் வை ஃப்ளூரின் ஆல்வேஸ், அந்த பார்த்துங்க, தேர்ட் கொஸ்டின். 6th கொஸ்டின், ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க், சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் ஹீலியம் 2 மார்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th. 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து பார்த்துக்கோங்க. 9th கொஸ்டின், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரைன் வித், அந்த பார்த்துக்கோங்க. 10th கொஸ்டின், குளோரைன் இன் லெபார்டரி, 3 மார்க், சம்டைம்ஸ் 5 மார்க்லேயும் அப்பப்போ கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்துக்கோங்க. 11th. 12th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 15th கொஸ்டின், யூசஸ் ஆஃப் ஹார்மோன் 2 மார்க். 22 3 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சாப்டர் 3 உங்களுக்கு கிடையாது தானே? ஓகே, சாரி, இதை நான் ஃபுல் போர்ஷனுக்கு ரெடி பண்ணது, சாரி. 6th, சாலிட் ஸ்டேட். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் செல், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயன் ஆஃப் கிறிஸ்டால், செகண்ட் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட், தேர்ட் கொஸ்டின். 4th முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்லை. 9th கொஸ்டின், ஷார்ட் கீ டிஃபெக்ட், 3 மார்க், சம்டைம்ஸ் 2 மார்க், சம்டைம்ஸ் 2+3 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் 5 மார்க்ல ஏதாவது ஒன்றில் கேட்பாங்க. 11th கொஸ்டின், FCC, வெரி இம்பார்ட்டன்ட். 14th கொஸ்டின், BCC, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16th கொஸ்டின், கோஆர்டினேஷன் நம்பர். 24th கொஸ்டின், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், 3 மார்க், இது பார்த்துக்கோங்க. 7th சாப்டர், ரேட் லா அண்ட் கான்ஸ்டன்ட் லா, செகண்ட் கொஸ்டின். 3rd கொஸ்டின், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 4th கொஸ்டின், லைஃப் ஆஃப் ரியாக்ஷன். 6th கொஸ்டின், அது பார்த்துங்க வித் எக்ஸாம்பிளோட. 14th கொஸ்டின், டைரக்ட் 5 மார்க், அர்கீனியஸ் ஈக்குவேஷன். 16th கொஸ்டின், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 17th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள், 3 மார்க். 21th கொஸ்டின், 22, 23 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 11th சாப்டர் உங்களுக்கு
11th question number 1, question number 2, question number 8, question number 9, question number 12 Kolb's reaction 3 mark important. Question number 7 complete the following reactions 5 mark la கேட்பாங்க. Question number 22 how will you the product and x and a follow the reaction அந்த question இதெல்லாம் பார்த்துக்கங்க chapter 11ல. So these are the important 2 mark and 5 mark and 3 mark questions for your ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். ஸோ இதை நல்லா படிங்க. உங்களுக்கு 50 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா புக் பேக் 1 வேர்டு படிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ புக்கு இன்சைடு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. பட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ தட்ஸ் வை யூ ஹாவ் டு கவர் புக் பேக் ஒன்லி. ஸோ நமக்கு டைம் இருக்கிறப்ப குவார்டர்லி வரைக்கும் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குவார்டர்லி லீவில் நான் புக் இன்சைடு 1 வேர்ட் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாம புக் பேக் கொஸ்டினை ஸ்ட்ராங்காக படிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.